ஆண்டவ சன்னிதானத்துல வச்சு அந்த பொண்ணு உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இத்தனை பேர் விரும்பும் போது கடவுள் மட்டும் வேற மாதிரியா நினைக்க போறான்? இத பாருங்க, நீங்க நீங்க பேசுறது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. மாப்பிள்ளைய காணோம்னு சொல்லி என் வீட்டுக்காரு எங்கெங்கயோ தேடி போயிருக்காரு. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி கேட்டா நான் தேடிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப கிடைக்கலன்னு சொல்றாரு. ராத்திரி வரைக்கும் மண்டபத்துல இருந்த மாப்பிள்ள அப்படி எங்கதான் போயிருப்பாருன்னு யூகம் கூட பண்ணி பார்க்க முடியலையே. கவலைப்படாதீங்கம்மா, நம்மளால கெஸ் பண்ண முடியாத ஏதோ ஒரு ப்ராப்ளம் சதீஷ்க்கு இருந்திருக்கணும். இல்லன்னா அவன் இப்படி சொல்லாம கொல்லாம வெளியில போக மாட்டாமா. ஆனா ஒண்ணு, இந்த கல்யாணம் பிடிக்காம அவ காணாம போயிட்டான்னு யாராவது பேசுனாங்கன்னா நீங்க பளிச்சுன்னு அவங்க முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிடுங்க. எதுக்கு சொல்றேன்னா, எங்க புள்ள சதீஷ் மனசார உங்க பொண்ண விரும்புறான். கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது மல்லிகாவோட தானு தெளிவா தீர்மானமா இருக்கான். சதீஷ் வந்த அடுத்த நிமிஷமே மல்லிகா கழுத்துல தாலி கட்டுவான். இது நாங்க உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதின்னு நினைச்சுக்கோங்கம்மா. தைரியமா இருங்கம்மா. மா, அக்கா தான் சொல்றாங்கல்ல, எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? விடுங்க, திரும்ப வந்துருவாப்ல. கடவுளே, எனக்கு இப்ப என்ன வேண்டிக்கிறதுன்னு கூட தெரியல. இப்படி ஒரு கஷ்டம் வந்து சேரும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நேத்து ராத்திரி அவர் என்கிட்ட வந்து பேசினப்போ இந்த உலகமே எனக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சது. என் வாழ்க்கையில இனிமே கண்ணீர்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு மனசார முடிவு பண்ண. எப்படியும் என் கல்யாணம் நடந்துரும்ன்ற சந்தோஷமும் திருப்தியும் அந்த நிமிஷம் எனக்கு வந்தது. என்னோட தன்னம்பிக்கை என்ன வாழ வைக்கணும்னு லக்ஷ்மி அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா இப்போ லக்ஷ்மி அக்காவும் இங்க இல்ல. புருஷன்னு ஒருத்தர் எனக்கு இருந்தார்னா அது சதீஷ் மட்டுமா தான் இருக்க முடியும். அவருக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து நடந்திருக்குமோன்னு அவங்க அம்மா வாயால ஒரு வார்த்தை வந்தது. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. என் கல்யாணம் எனக்கு 2ஆம் பட்சம் தான். சதீஷ் நல்லா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். எப்படியாவது அவரை காப்பாத்து, அவரை நல்லபடியா திருப்பி கொண்டு வந்து சேர்த்துரு. மாப்ள 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 இங்க பாருங்க. மாப்ள 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 இது பாருங்க. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. இதை பாருங்க. மாப்பிள்ள எழுந்துருங்க. மாப்பிள்ள ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, பார்த்து எழுந்துருங்க, பொறுமையாக எழுந்துருங்க, ஒன்றும் இல்லை, அடிச்சுக்காதீங்க, பொறுமை வழியாக.
ஏய் இருங்க சூர்யா, இருங்க. டேய், என்னடா வேணும் உனக்கு? எதுக்கு எங்களை இப்படி டார்ச்சர் பண்ற? சொல்றேன். முதல்ல அங்க கிடக்குது பாரு கயிறு, அந்த கயிறு எடுத்து அவங்க 2 பேரையும் கட்டு. கட்டா. கட்டுறியா இல்ல கழுத்து அறுத்துருவா? இருடா. கட்டுறியா இல்லையா? சூர்யா போங்க சூர்யா. ஏய் சூர்யா, கட்ட போறியா இல்லையா இப்போ? எடு எடுடா. ஏய், இருன்னு சொல்றல. சூர்யா எடுங்க. சூர்யா எடு. கயிறு எடுத்து கட்டி போடுங்க. எடுக்கலன்னா அறுத்துருவேன். டேய் ஏய், இருடா. ஏய், சும்மாடா. நீ எடு. எடுங்க. தர்மதுரையோட சாங்ஸ் டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்ல கேளுங்க. எடு. காயத்ரி, உனக்கு எதுவும் இல்லையாம்மா? காயத்ரி, உனக்கு எதுவும் இல்லைம்மா? எதுவும் இல்லைம்மா? கட்டி போடுங்க அவனை. டேய், சும்மாடா. விடுங்கடா. டைட்டா கட்டுங்க மாமா, விடாதீங்க. மாமா வாடா வாடா. வாடா மாமா. மாமா வாடா. வேண்டாம்பா. விடுங்க. போட்டு கொல்லுடா இவனை. வா வாடா வா. டைம் ஆச்சு. போங்க. கூட்டிட்டு வாங்க. போங்க. அப்பா சொல்லுங்க. முத்தையா, என்னப்பா ஆச்சு? எங்க இருக்க? மாப்பிள்ள கிடைச்சாரா? மாப்பிள்ள கிடைச்சிட்டாருப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஆ, நான் அவரை கூட்டிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். அப்படியா? முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள நாங்க மண்டபத்துக்கு வந்துருவோம். நீங்க மத்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பாருங்கப்பா, நாங்க வந்துடுறோம். அப்பா, வயித்துல பாலை வாத்துட்டப்பா. பார்வதி, பார்வதி, என்னங்க மாப்பிள்ள கிடைச்சிட்டாரா? நம்ம முத்தையா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். எல்லாத்தையும் ரெடியா இருக்க சொல்றான். முத்தையாவா பேசுனாங்க? ஆமாமா. மாப்பிள்ளை கிடைச்சிட்டாரா? ஆ. கடவுளே, இப்பதாங்க என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சம்பந்தி, என் வாழ்க்கையில இதை விட ஒரு சந்தோஷமான நேரம் இதுக்கு முன்னாடி எனக்கு வாச்சதே இல்ல. என் புள்ள நல்லா இருக்கால? நல்லா இருக்காருமா, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. முத்தையா வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கானாம்மா. நம்ம போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். ஒரு நிமிஷம். தம்பி, முத்தையா எங்கப்பா இருக்க நீ? அப்பா நான் டிரைவிங்ல இருக்கேன், நல்லா பேச முடியல. போனவங்க எல்லாத்தையும் நேர்ல வந்து சொல்றேன். சரிப்பா சரிப்பா, பார்த்து பத்திரமா மெதுவா கூட்டிட்டு வா. இங்க ஒன்றும் அவசரம் இல்லை, முகூர்த்தத்துக்கு நேரம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். ஓகேப்பா. அப்பா தான் ஃபோன் பண்ணாங்க. வேகமா போங்க. பார்வதி, இன்னும் என்ன மச மசம் நின்றுட்டு இருக்க? போ, ஐயர்கிட்ட மாப்பிள்ள வந்துட்டாருன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லு. போங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. நீ வா பார்வதி. ராஜி, நான் தான் சொன்னேன்ல, நல்ல மனசோட ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா தப்பா எதுவும் நடக்காதுன்னு. கண்ணை தொடச்சிக்கோ, ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். வா வா ராஜி, போலாம்.
மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இறங்குங்க. நீங்கள் வண்டி எடுத்துகிற மண்டபத்துக்கு போங்க. நான் ஒரு 10 நிமிஷம் அங்கே வந்துடுறேன். ஏன் மச்சான் என்னாச்சு? மாப்பிள்ள நீங்கள் முதல்ல கிளம்புங்க, நான் வரேன். முகூர்த்த நேரம் முடிகிறதுக்குள்ளே போங்க. நான் பைக் எடுத்துட்டு போயிட்டா நீங்க எப்படி வருவீங்க? எப்படியாவது வந்துடுவோம் மாப்பிள்ள, நீங்கள் முதல்ல கிளம்புங்க ப்ளீஸ். மச்சான் இவங்க யாரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாம், நான் பேசிக்கிறேன் ப்ளீஸ், நீங்கள் கிளம்புங்க. நான் வரேன், போங்க மாப்பிள்ள. முகூர்த்த நேரம் முடிஞ்சிட போது, போங்க. என்ன சார், கல்யாண பிஸியா? அவசரமா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்க வழி மறிச்சுக்கு எடுத்துட்டோமா? பின்ன என்ன காயத்ரி, இது அவசரமா நடக்கிற ஒரு திருட்டு கல்யாணம், அதுவும் ஒரு கிரிமினலுக்கு நடக்கிற கல்யாணம். சாருக்கு பயம் இருக்காதா? உன்னதாடா தேடிக்கிட்டு இருக்கோம். வசமா மாட்டினியா? இந்த இடத்துல முடியுதுடா உன் ஆட்டம். ராஸ்கல், உன் தங்கச்சி செஞ்ச கொலைய சூர்யாவோட அக்கா செஞ்சுதான் பிளேட்டை மாத்தி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இங்க உன் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் தேவையோ? போலீஸ்காரனடா நீ, புறம்போக்கு. எத்தனை தப்பு பண்ணுவ? ஒரு மனுஷன் ஆயுசு பூரா செய்யற தப்பை விட நீ செஞ்சிருக்கிற இந்த ஒரு தப்பு அதிகம்டா. அத அந்த ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டான். என்ன மத்தியா யோசிச்சுட்டு இருக்கா? எப்படி தப்பிக்கலான்னுட்டா? ஏய், உன் ஆளு சாமி இந்த கார்ல தான் இருக்கான், பாத்தியா? ஏய், வாடா வாடா, போ. சாமி, சாமி, என்ன சாமி இது? ஒன்றாகலையே. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு பொழப்பா? உங்களை எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் பண்ணாங்க? மனசாட்சியை சுத்தமா கழட்டி வச்சுட்டு சட்டவிரோதமா இவ்ளோ காரியம் பண்ணிருக்கீங்களே, அப்படி என்னத்தை சாதிக்க போறீங்க? என்னத்தை சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதோ இப்ப மாட்டிக்கிட்டீங்களே, கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்களே. விமலை கொன்னது எங்க அண்ணி இல்ல, உங்க தங்கச்சி தானு தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு. உங்க குரல்ல, உங்க வாயாலேயே எல்லா விஷயத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கும் மேல இல்ல நிரூபிக்க போறீங்களா? இல்ல காயத்ரி, அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப தெம்பு இல்ல. தளர்ந்து போய் நிக்கிறேன். ஏய், நடிக்கிறத நிறுத்து. உன் நடிப்பெல்லாம் பார்த்து எங்களுக்கு சலிச்சு போச்சு. இல்ல சூர்யா, நான் நடிக்கல, நான் உண்மையை தான் சொல்றேன். நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் சூர்யா. கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த போஸ்ட்டுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், அது எனக்கே தெரியும். வெக்கமா இல்ல உனக்கு? மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சு மழுப்பலான்னு பாக்குறியா? இல்ல சூர்யா, நான் மழுப்புல. இதை ஓப்பனா உங்ககிட்ட சொல்லலானா தான் என் மனசாட்சி என்ன கேள்வி கேட்கும். மனசாட்சியா உங்களுக்கா? அப்படி ஒண்ணு இருக்கா உங்களுக்கு? ஆமா காயத்ரி, மனசாட்சி இல்லாத மிருகத்தனமா தான் நடந்துகிட்டேன். விமல் சாவு காரணமா என் தங்கச்சி பக்கம் யாரும் கையை காட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான். என் கண்ணில் பட்டவங்க எல்லாரையுமே காவு கொடுக்க தயாரா இருந்தேன். தப்பு மேல தப்பு தான் பண்ணுனேன். நீங்க சுட்டி காட்ட ஒன்றும் தேவையே இல்லை, எனக்கே தெரியும் காயத்ரி. அட பாவி, இப்படி பேசுறியடா? உன்னால 2 அப்பாவி பொண்ணுங்க தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? தெரியுங்க, ஏன் தப்பு தான் அது. சூர்யா, சூர்யா, வேண்டாம் சூர்யா. சொன்னா கேளுங்க. வாங்க சூர்யா, அமைதியா இருங்க. வேண்டாம் சூர்யா, விடுங்க சூர்யா.
எனக்கு கொல்லணும்னு தோணுச்சுன்னா கூட தப்பே இல்லை சூர்யா, கொல்லுங்க. நான் வாழ தகுதியே இல்லாதவன். உங்க கையால செத்தன்னா நான் பண்ணின பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் தேடின மாதிரியாவது இருக்கும். ஏய், சீன் போடுறத நிறுத்து. மரியாதையா நான் சொல்றதை இப்ப கேளு. இப்ப நீ சென்னைக்கு வர, நம்ம கமிஷனர் ஆபீஸ்க்கு போறோம். சூர்யா, இதை பாருங்க ப்ளீஸ் சூர்யா, 1 மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க. எதுக்கு? தப்பிச்சு ஓடுறதுக்கா? இல்லைங்க, என் பொறுப்பை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக. ஏய், என்ன சொல்ற? உங்க எல்லாருக்கும் இப்போ மல்லிகை யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அவன் என் தங்கச்சி தான். இந்த உலகத்திலேயே என் மேல அதிக பாசத்தை வச்சிருக்கிற ஒரே ஜீவன் அவதான். ஏய், சென்டிமெண்டா பேசி கவுக்கலான்னு பாக்குறியா? இல்லைங்க, நடந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அதுக்கான நேரம் வந்திருக்கு. இனிமே இந்த கேஸில் நான் தப்பிச்சு நின்று ஆட்டம் காட்டவோ தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கவோ நினைக்கல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவளோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா எனக்கு அது போதுங்க. எது கல்யாணமா? நடந்துருமா அது? இல்ல நடக்க விட்டுருவோமா நாங்க? வக்ரதுண்டாய தீமஹ தன்னோ தந்தி பிரச்சோதயாத். மகாகணாதிபதயே நமோ நமः. ஓம் கணாநாதம் த்வா கணபதிம் கணபதிம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் ஸ்மரணஸ்மரணம் மோதிஸ்ரீ ஓம் சுமுகாய நமः. ஓம் ஏகதந்தாய நமः. ஓம் கபிலாய நமः. ஓம் ஜகன்மகாய நமः. ஓம் லம்போதராய நமः. மாமா, மாப்பிள்ளை வந்துட்டாங்க மாமா. மாப்பிள்ள வந்துட்டாரு. சதீஷ், டேய் சதீஷ், என்னடா ஆச்சு உனக்கு? எங்கடா போன? ஏன்டா அப்படி பண்ண? எனக்கு ஒண்ணு இல்லம்மா, கவலைப்படாதீங்க. ஐம் ஆல் ரைட். எங்கடா போன? என்னடா நடந்துச்சு? உனக்கு என்னதான் ஆச்சு சொல்லி தொலையேன். சித்தி, நான் தான் வந்துட்டேன்னு சொல்றேன்ல, விடுங்க சித்தி. முதல்ல கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அது சரிடா, நாங்க எல்லாருமே காலையில இருந்து எவ்வளவு பதட்டமா இருந்தோம்னு தெரியுமா? நீ என்னடானா வந்தது வராததுமா கல்யாண வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்ற. என்னதான்டா நடந்துச்சு சொல்லேன்டா. அம்மா, முதல்ல கல்யாணம் நல்லபடியா முடியட்டுமா, அதுக்கப்புறம் விலாவரியா சொல்றேன். இப்ப நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வையேன், முகூர்த்த நேரம் முடிஞ்சிடும். பரவாயில்லையா? மாப்பிள்ள வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. ஆமா மாப்பிள்ள, முத்தையா எங்க? அது வந்து மாமா, வர வழியில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. என்ன முதல்ல வண்டியில போன்னு சொன்னாரு. அவர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு மாமா. என்னங்க இவன் இப்படி எல்லாம் பண்றான்? மாப்பிள்ள பைக்ல தான் வந்திருக்காரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வர வேண்டியது தானே? அத்த இல்லத்த, வர வழியில ஒரு 2-3 பேர் வந்தாங்க. அவங்கள பார்த்து கண்டிப்பா பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. என்ன முன்னாடி போன்னு சொன்னாரு. அவர் பின்னாடியே வந்துருவேன்னு சொன்னாருங்க அத்த. ஐயோ மாப்பிள்ள, நீ வந்தியே அதுவே பெரிய விஷயம்டா. வா, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள வந்து தாலியை கட்டு. வா. தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே. எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்று
காதல்